வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. விடுதலை செய்வது குறித்து தமிழக அரசு முடிவெடுக்கலாம் என்று நீதிபதிகள் கருத்து. துரைமுருகன் சஸ்பெண்ட் விவகாரத்தால் அமளி, சட்டசபையில் திமுகவினர் வெளியேற்றம். தெலங்கானா மசோதாவை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு திணறல், மந்திரிகளும் பார்லிமென்டில் போர்க்கொடி. விரிவான செய்திகள். ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய காலதாமதத்தை கருத்தில் கொண்டு ஆயுள் தண்டனையாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு 1998 ஆண்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 2000 ஆண்டில் மூவர் சார்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கருணை மனுக்கள் 2011 ஆண்டில் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் மூவரையும் தூக்கிலிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் சந்தன கடத்தல் வீரப்பன் கூட்டாளிகள் 4 உள்ளிட்ட 15 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த ஜனவரி 21 அன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கருணை மனு மீது ஜனாதிபதி முடிவெடுப்பதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய காலதாமதத்தை பிரதான காரணமாக கொண்டு அவர்களது தண்டனையை குறைப்பதாக உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் கூறியிருந்தது. அதையடுத்து கருணை மனுக்கள் மீது முடிவெடுப்பதில் 11 ஆண்டுகள் காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தை சுட்டிக்காட்டி முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையையும் குறைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமரை கொன்றதற்காக மூவரும் ஒருபோதும் வருந்தவில்லை என்றும், எனவே தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு மூவரும் உகந்தவர்கள் அல்ல என்றும், கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தாமதத்துக்கு நியாயமற்ற காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் மத்திய அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் செவ்வாயன்று தீர்ப்பளித்தது. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் மிதமிஞ்சிய காலதாமதத்தை காரணமாக கொண்டு தூக்கு தண்டனையை குறைக்கலாம் என்று கடந்த ஜனவரி 21 தீர்ப்பில் தெளிவாக விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள், அதன் அடிப்படையில் கருணை மனு மீது முடிவெடுப்பதில் 11 ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது என்று தீர்ப்பில் கூறியுள்ளனர். This judgment is a very significant step forward in the battle against the death penalty. It's a very humane judgment. It has commuted the death penalties of these death sentences of these 3 prisoners on the ground of the inordinate delay of 11 years 4 months. ஜனாதிபதியின் அதிகாரத்தில் குறுக்கிட வேண்டும் என்ற விருப்பம் உச்சநீதிமன்றத்துக்கு அறவே இல்லை என்று கூறிய நீதிபதிகள், கருணை மனுக்கள் மீது கூடிய மட்டும் விரைந்து முடிவெடுக்கும்படி ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறும்படி மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர். முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்வது குறித்து தமிழக அரசு சட்டப்படி முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவரும் சிறையில் கொடுமைப்படுத்தப்படவில்லை என்றும், படித்தல், பொழுதுபோக்கல் என முறையான வாழ்க்கையை அவர்கள் நடத்தியதாக ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்த மத்திய அரசு கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றவாளிகள் நிரூபிப்பார்களா என்று செவ்வாயன்று இறுதி வாதத்தை முன்வைத்தது. மத்திய அரசின் வாதத்தை நிராகரித்த சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச், கருணை மனு மீதான தாமதத்தால் தாங்கள் பட்ட துயரங்களை நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை குற்றவாளிகளுக்கு இல்லை என்று தீர்ப்பில் கூறியுள்ளனர். This judgment categorically holds that there is no requirement on the prisoner to prove actual suffering, to show the signs of his mental and physical torture. It says there is no such requirement either in Indian law or international law. கருணை மனு என்பது தூக்கு கைதிகளின் கடைசி நம்பிக்கை இழை என்றும் கூறிய நீதிபதிகள், கருணை மனு மீது முடிவெடுப்பதற்கு காலவரையறை இல்லை என்பதற்காக கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் கண்டிப்புடன் கூறினர். முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவரும் 23 ஆண்டுகளாக சிறையில் வாடுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி விடுவிப்பது குறித்து 432, 433 பிரிவுகளின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்றும் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ராஜீவ் கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற 4வது நபரான முருகனின் மனைவி நளினியின் தூக்கு தண்டனை காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் பரிந்துரையின் பேரில் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி ஆகியோர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. துரைமுருகன் மீதான சஸ்பெண்ட் விவகாரத்தில் விவாதம் நடத்த கோரி அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர்.
இதனால் சட்டசபையை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. திமுக சட்டசபை துணைத் தலைவர் துரைமுருகனை 5 நாட்கள் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் தனபால் திங்களன்று அறிவித்தார். செவ்வாயன்று சபையில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு துரைமுருகன் சஸ்பெண்ட் தொடர்பாக விவாதிக்க திமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்த முடியாது என்று சபாநாயகர் மறுக்கவே தொடர்ந்து திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். சபைக்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்த கொறடா சக்கரபாணி சட்டசபையை புறக்கணிப்பதாக அறிவித்தார். பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமை மீறல் சம்பந்தமாக நான் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிவிட்டேன். அதிலே நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொன்னார். நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். அதற்கு மீறி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை நீங்கள் நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது, எங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்திலே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கு எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இது ஒரு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் செயல், ஜனநாயக விரோத செயல். அதனால இந்த சட்டமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கிறது. திமுக வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதிய தமிழகம் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். துரைமுருகன் அவர்கள் 5 நாட்களுக்கு சட்டமன்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெறாத வகையிலும், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது கடும் கண்டனம் தெரிவித்தும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், இதை ரத்து செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று காலையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் நாங்கள் பிரச்சனையை எழுப்பினோம். அவைத்தலைவர் எங்களுக்கு அது அனுமதி கொடுக்கவில்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். செவ்வாயன்று சட்டசபைக்கு ஸ்டாலின் வரவில்லை. தற்போது நடந்து வரும் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. செவ்வாயன்று சட்டசபைக்கு வருகை தந்த கருணாநிதி துரைமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தாறுமாறான முடிவு என்று கருத்து தெரிவித்தார். திமுக தலைவரும் திருவாரூர் எம்எல்ஏவுமான கருணாநிதி செவ்வாயன்று தமிழக சட்டசபைக்கு வந்தார். சபை வளாகத்தில் இருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு புறப்பட்ட கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். கச்சத்தீவு தொடர்பான மத்திய அரசின் முடிவு தவறானது என்றும், துரைமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயகத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என்றும் கூறினார். தவறான வாதம், அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அவையினுடைய நடவடிக்கைகள் ஒன்று இது வழக்கமாக நடைபெறுவது. இதில் நான் எந்த கருத்தையும் போய் சொல்ல விரும்பவில்லை. ஜனநாயகத்திலே தாறுமாறாக சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கப்பட்டு விடுகின்றன. அதிலே எதுவும் ஒன்று நீங்க கேட்டா என்ன அர்த்தம்? கேட்கறது யாரு? முன்னதாக கருணாநிதி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் முருகன், சாந்தன், பேரறிவாளனின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி என்றும், மூவரையும் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். தெலங்கானா தனிமாநில விவகாரத்தால் பார்லிமென்டின் 2 சபைகளும் செவ்வாயன்றும் முடங்கின. தெலங்கானா தனிமாநில மசோதா கடந்த வியாழனன்று வரலாறு காணாத அமளிக்கிடையே தாக்கலானது. மசோதாவை செவ்வாயன்று விவாதத்துக்கு எடுத்து நிறைவேற்ற திட்டமிட்ட காங்கிரஸ் தன் கட்சி உறுப்பினர்களை தவறாமல் ஆஜராகும்படி திங்களன்று கொறடா உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் தெலங்கானா மசோதா மீது விரிவான விவாதம் நடத்த வேண்டுமென பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்த பரபரப்பான சூழலில் செவ்வாயன்று காலை லோக்சபா கூடியதும் சீமாந்திராவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தினர். மார்க்சிஸ்ட் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று தனி தெலங்கானாவை எதிர்த்து கோஷமிட்டனர். அதிமுக, திமுக உறுப்பினர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழ் மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக கோஷமிட்டனர். இதனால் சபையை 12 மணி வரைக்கும் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் மீராகுமார் அறிவித்தார். மீண்டும் சபை கூடிய போதும் பல்வேறு பிரச்சினைகளுடன் பல்வேறு கட்சியினர் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். அமளியை பொருட்படுத்தாத உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெலங்கானா மசோதாவை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதாக கூறினார். இதனிடையே தெலங்கானாவைச் சேர்ந்த எம்பிக்கள் மசோதாவை உடனே நிறைவேற்றும்படி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷமிட்டதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இதனால் அடுத்தடுத்து லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல காலை 11 மணிக்கு ராஜ்யசபா கூடிய போது தெலங்கானா தமிழ் மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் விவகாரம் போன்ற பிரச்சினைகளை எழுப்பி ஆந்திர மற்றும் தமிழக எம்பிக்கள் சபைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதனால் சபையை 12 மணி வரைக்கும் சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார்.
மீண்டும் துணைத் தலைவர் PJ குரியன் தலைமையில் சபை கூடிய போதும் இதே பிரச்சினைகளால் அமைதியற்ற சூழலே நிலவியதால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆதரவு திரட்டவும் விழி தமிழ்நாடு என்ற புதிய இயக்கத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு துவக்கி வைத்தார். உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு சென்னையில் செவ்வாயன்று மதுக்கடைகளை சட்டப்படி ஒழிப்பது எப்படி என்ற தனது நூலை வெளியிட்டார். வரும் லோக்சபா தேர்தலில் மது கொடுத்து ஓட்டுகளை பெற முனையும் அரசியல் கட்சிகளிடமிருந்து வாக்காளர்களை காப்பதற்கும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆதரவு திரட்டவும் விழி தமிழ்நாடு என்ற இயக்கம் துவங்கப்பட்டுள்ளதாக நீதிபதி சந்துரு தெரிவித்தார். வேலை திறமையின்மை குறைந்து வருகிறது. காரணம் மதுதான். வேலை திறன் குறைகிறது, செயல்திறன் குறைகிறது, பொருளாதார அவங்களுடைய சூழ்நிலை குறையுது, உடல்நிலை குறையுது, எல்லாமே குறையுது. எந்த மதுவிலக்கு சட்டத்துக்கு கீழே அவங்க மதுவிலக்கு கொண்டு வர்றாங்களோ அந்த சட்டத்துக்கு கீழே தான் இவங்க மதுபான உரிமைகளே வழங்குறாங்க. மதுவிலக்குன்னு வரும்போது இது அன்என்ஃபோர்ஸபிள், இது அரசாங்க கொள்கைங்கிறாங்க. அதுவே உணவுன்னு வரும்போது இல்லை நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுக்கணும், நாங்கள் உத்தரவு போடுவோம்னு சொல்லி நிறைய இடத்துல இப்போ இந்தியா முழுக்க சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க அதே சுப்ரீம் கோர்ட். அதனால் சுப்ரீம் கோர்ட்டோட நிலைமை மாற வேண்டும் என்றால் அதற்கு மக்களுடைய அழுத்தம் தேவை. தமிழகத்தில் மதுக்கடைகளை அரசாங்கமே நடத்துவது வருந்தத்தக்கது என்று கூறிய நீதிபதி சந்துரு, இதனால் வளரும் சமுதாயம் மது பழக்கத்தால் பாதிக்கப்படுவதோடு பாலியல் குற்றங்களும் பெருகி வருவதாக கூறினார். தஞ்சை திருச்சி இடையே நடந்து வரும் இருவழிப் பாதை 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா திருச்சிக்கு வருகை தந்தார். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையிலிருந்து சத்தீஸ்கருக்கு ரயில் என்ஜின் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கொடியசைத்து வழி அனுப்பினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகேஷ் மிஸ்ரா, உழவன் விரைவு ரயில் முழுவதும் ஏசி வசதி செய்யப்படும் என்றும் தஞ்சை திருச்சி இருவழிப் பாதை 2 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் கூறினார். Thanjavur to this Punamalai doubling has been on the anvil for a long time, but now that project has been given to RVNL. It has been given to Rail Vikas Nigam Limited, RVNL. And now we are hoping that an accelerated pace will now start. Our hope is that within 2 years that doubling should be completed. And it will be a very helpful doubling because the Karaikal port is now coming to terms. It is now starting more and more production. So we will be required to carry much more commodities from Karaikal port. To that extent, the doubling is a very important step for me. ரயில்களில் தீ பரவாமல் தடுக்கும் வகையிலான தரை விரிப்பு, குஷன் பொருத்தும் பணி கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து வருவதாகவும் விரைவில் அனைத்து ரயில்களுக்கும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். குறைந்தபட்ச ஓய்வூதியம், இலவச பஸ் பாஸ் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பென்ஷன்தாரர்களின் தர்ணா போராட்டம் நடந்தது. மூத்த குடிமக்களுக்கு இலவச பஸ் பாஸ், குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 3500 ரூபாய், விலைவாசி உயர்வுக்கான நிவாரணம் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் ஒருங்கிணைப்பு குழுவினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேப்பாக்கத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து ஓய்வூதியதாரர்கள் வந்திருந்தனர். இந்த தர்ணா போராட்டத்தில் நாங்கள் முன்வைப்பது என்பது சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம ஊழியர் போன்றவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 3500 வழங்க வேண்டும். அதேபோன்று மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்று 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே 100கணக்கானோர் திரண்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2889 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 51 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 48,400 ரூபாயாக இருந்தது. கோவையில் துவக்கப்பட்டுள்ள மீட்டர் போட்ட ஆட்டோவை தடை செய்ய கோரி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தின் போது ஆட்டோ அடித்து நொறுக்கப்பட்டது. சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு நிர்ணயித்த கட்டணம் போன்று கோவையில் உள்ள ஆட்டோக்களுக்கும் கட்டணம் நிர்ணயிக்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தற்போது கோவையில் மக்கள் ஆட்டோ என்ற பெயரில் தனியார் நிறுவனம் சார்பில் 53 ஆட்டோக்கள் மீட்டர் போட்டு இயக்கப்படுகின்றன.
குறைந்த அளவு கட்டணமாக 14 ரூபாய் என்றும் அடுத்தடுத்த கிலோமீட்டருக்கு 7 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோக்களுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆட்டோக்களை தடை செய்ய வலியுறுத்தி கோவையில் மற்ற ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை கொடுத்துவிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக வெளியேறி ரயில் நிலையம் வந்தனர். அப்போது அங்கு வந்த மக்கள் ஆட்டோவை தடுத்து நிறுத்தி அடித்து நொறுக்கியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. மக்கள் ஆட்டோவுடைய அந்த நிலைமை அந்த ஓடுறத கண்டிப்பாக தடை செய்ய வேணும். மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் சொல்லி அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்னைக்கு மறியல் போராட்டம் நடத்தி இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்கள் நடத்திய போராட்டத்தால் ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.